ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு ஃபோம் க்ளே யூஸ் பண்ணிவிட்டு ஸ்னோ ஒயிட் அவங்களோட ஸ்டெப் மதர் இந்த 2 பேருடைய டால் வந்து மேக் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இதுக்காக வந்து நான் ஃபோம் க்ளே எடுத்திருக்கேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த கிராஃப்ட் நான் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக இந்த டால்ஸ் வந்து பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. நார்மலாக ஸ்னோ ஒயிட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெப் மதர் கேரக்டர் வந்து ரொம்ப க்ரூவலாக இருக்கும், ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். தலையில் கொம்பெல்லாம் வச்சுட்டு அவங்களோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. இவங்களையும் ஒரு பிரின்சஸ் மாதிரியே தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெர்மோகோல் பால் எடுத்துகிட்டு அந்த தெர்மோகோல் பால் வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி கட் பண்ணும்போதே ஒரு பீஸ் கொஞ்சம் பெரியதாகவும் ஒரு பீஸ் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரியே நான் பார்த்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டால் செய்கிறதுக்காக லைட் பிங்க் கலர் க்ளேயும் டார்க் பிங்க் கலர் க்ளேயும் எடுத்துகிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டால் செய்யும்போதே நிறையா பேருக்கு டவுட் வரலாம், எதுக்காக வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிளாக் கலராச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாமே நெகட்டிவ் கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படினாலும் இதை வந்து பசங்க வச்சு விளையாண்டதுக்கப்புறமா திருப்பி வீட்டில் தான் வைப்பாங்க. கொம்பு வச்ச மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி பொம்மை வந்து எனக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் கலருக்கு நான் பிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 க்ளேயும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு போர்டு மேலே வச்சுட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த க்ளே கிராஃப்ட் பண்ணாலும் இந்த ரோல் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த தெர்மோகோல் பாலை வந்து நம்ம பெரிய பீஸாகவும் சின்ன பீஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பெரிய பீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பிங்க் கலர் க்ளே வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி கவர் பண்ணிட்டேன். இதை கவர் பண்ணதுக்கப்புறம் சில இடங்கள் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு கையாலேயே சரி பண்ணி விட்டுட்டேன். எக்ஸஸாக இருந்த க்ளே எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ட்ரெஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்காக இந்த க்ளே வாங்கும்போதே ஒரு 4 டூல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் ஒரு டூல் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ்க்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 போர்ஷனாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளக்குள்ளே மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஃப்ரில் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு இன்னொரு டூல் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக டாட் மாதிரி கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு டூத்பிக் மாட்டி வச்சுக்கிறேன். டூத்பிக் எதுக்காக இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம தலை கழுத்து இதெல்லாம் வந்து ஷேப் மாறாமல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டூத்பிக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். டூத்பிக்கு பதிலாக எழுதாத பழைய ரீஃபில் பென் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளக்க கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிங்க் கலரில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இதுக்கு இந்த டூத்பிக்கில் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சில இடங்களில் வந்து அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தெரிஞ்சது, அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளஷ் டிண்ட் கலரில் நம்ம வந்து ஸ்கின் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே எடுத்து ஒரு சின்ன பீஸ் ஒரு பால் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து கழுத்துக்காக இந்த மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே கலர் க்ளேலேருந்து ஒரு குட்டி பால் சைஸுக்கு கையில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கண் வரைகிறதுக்காக லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால ஐஸ் ஐப்ரோ இந்த 2மே வந்துட்டு கரெக்டான ஒரு கேப் விட்டு வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்து அந்த டூத்பிக்கில் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே க்ளே எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு இந்த டால்க்கு 2 கை வைக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு நான் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு கை மாதிரியான ஷேப் ரெடி பண்ணிட்டு இதை எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஏர்ட்ரை க்ளேயை விட இந்த ஃபோமி க்ளேயில் நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர்ட்ரை க்ளே யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த க்ளே வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகாது. அப்போ வந்து நம்ம க்ளூலாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபோமி க்ளே பொறுத்த வரைக்கும் எந்த க்ளூவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து சூப்பராகவே ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ வந்து 2 கையும் நான் கரெக்டாக ரெடி பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த டால்க்கு வந்துட்டு தலையில் முடி வைக்கணும். அதுக்காக வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே எடுத்துகிட்டு அதை கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை தலையை சுற்றியும் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த டாலில் ஹேர் டெக்ஸ்சர் வரதுக்காக நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் பிளாக் கலரில் க்ளே எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு தனித்தனியாகவும் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மொத்தமாகவே ஒரு 3 பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதை எடுத்து ஹேர்க்காக நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து சாதாரணமாக நம்ம பாலிமர் க்ளேயில் டால் வாங்கும்போது அந்த டாலில் வந்து தலையில் முடிக்காக அவங்க கொடுத்துருக்க டெக்ஸ்சர் மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நோஸ்க்காக வந்துட்டு ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய அந்த க்ளேயில் ஒரு குட்டி பால் மாதிரி செஞ்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த டாலோட ட்ரெஸ்ஸில் மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பிங்க் கலரில் இருக்கிற மைக்கா பவுடர் எடுத்து லைட்டாக நான் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன்.
அடுத்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மாலை ஒன்று கழுத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான், இந்த டாலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டாலுக்காக அந்த ட்ரெஸ்ஸு ஸ்னோ ஒயிட்டோட ட்ரெஸ்க்காக வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே எடுத்து கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதையும் சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து இந்த ஹாஃப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த தெர்மோகோல் பாலில் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டாலுக்கு நம்ம எப்படி டூத்பிக் இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டூத்பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஃப்ராக் வந்து டபுள் கலரில் இருக்கும், அதனால் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கிற க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த டூத்பிக்கில் இன்சர்ட் பண்ணிட்டேன். நார்மலாக ஸ்னோ ஒயிட்டோட ட்ரெஸ் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த ட்ரெஸ் செய்கிறதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் க்ளேலேயே ஒரு குட்டியாக 2 பால் மாதிரி எடுத்து கைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து ஸ்கின் கலர் க்ளேயில் 2 கை செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த கை 2யும் இன்சர்ட் பண்ண பிறகு அந்த 2 கையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ரெட் கலர் க்ளே யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்பிள் மாதிரி செஞ்சுட்டு அதை எடுத்து இவங்களோட கையில் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அந்த ஆப்பிளில் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் ஃபோமி க்ளே யூஸ் பண்ணிட்டு லீஃப் மாதிரி செஞ்சும் அந்த ஆப்பிளோடு சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நான் வீடியோவில் காட்டலை, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் க்ளே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ண பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்னோ ஒயிட்டோட ட்ரெஸ்ஸில் கைக்கு பக்கத்தில் வந்து ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் க்ளே யூஸ் பண்ணிட்டு நெக் வச்சுட்டு சின்னதாக பால் ஷேப்க்கு ரோல் பண்ணிவிட்டு அதை எடுத்து தலைக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஹேர் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம், அதுக்காக வந்துட்டு பிளாக் கலர் க்ளே தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்னோ ஒயிட்டோட ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் கலர் க்ளேக்கு பதிலாக ப்ரௌன் கலர் க்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் க்ளே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்னோ ஒயிட்டோட ஹேர் வந்து கொஞ்சம் கர்லி ஹேர் மாதிரி இருக்கும், அதனால இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய க்ளேயில் சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் வரிசையாக எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ரெட் கலரில் ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி செஞ்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு குட்டி பவு இருக்கிற மாதிரி செஞ்சு நான் இதில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து ப்ரௌன் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். கண்ணுக்காக வந்து ஃபஸ்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து 2 டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளேயே ப்ரௌன் கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்ணு வரைஞ்சிட்டேன். இவங்களோட நோஸ்க்கும் வந்துட்டு நான் வந்து ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய க்ளே எடுத்துகிட்டு அதை குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு நோஸ்க்காக நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து லிப்ஸுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே ப்ளைனாக இருந்தது இல்லையா, இதில் ஏதாவது டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயுமே சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஸ்னோ ஒயிட் டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்னோ ஒயிட் டால் பிடிச்சிருக்கா இல்லை அந்த ஸ்டெப் மதர் டால் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்னோ ஒயிட் தான் பிடிக்கும், கதையிலையும் ஸ்னோ ஒயிட் தான் பிடிக்கும், இந்த டால்லையுமே எனக்கு ஸ்னோ ஒயிட் தான் பிடிச்சிருக்கு. ஸ்னோ ஒயிட் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் டால் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க தான் வந்துட்டு இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்க்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துருக்கலாமே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, உங்களுக்கு வந்து இந்த 2 கிராஃப்டில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுக்குமே லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து ப்ரீஃபாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.